அனைவருக்கும் வணக்கம். நான் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஓமலூர் கோகுல்ராஜ் அவரோட அண்ணன் பேசுகிறேன். இப்போ தம்பியோட வழக்கு நாமக்கல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருது. அது ஏன் விசாரணைக்கு வருதுன்னா, ஆல்ரெடி 16 அக்யூஸ்டுக்கு தண்டனைலாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒருத்தன் 2018 21 வரைக்கும் தலைமறைவாகியிருக்கான், கடைசி அக்யூஸ்ட்டு. இப்போ அவனுக்காக திரும்பவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மீண்டும் விசாரணையை கொண்டு வந்துருக்கிறாங்க. சரி, ஓகே, வந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்கள், கரெக்டாக எப்போ அவனை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2021 தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2021 செக்யூர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் எந்த பகுதியில் சம்மந்தப்பட்டிருக்கான், அவனுக்கு என்ன விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முழுமையும் கோகுல்ராஜோட வழக்கு முழுமையும் நிரூபிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவன் சம்மந்தப்பட்ட பகுதியை மட்டும் நிரூபிச்சுட்டு அவனுக்கு தண்டனை கொடுங்களேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அது எப்படி அவன் சம்மந்தப்பட்ட பகுதி விசாரித்தா தானே தெரியும் அவன் சம்மந்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகாந்திரம் இருந்தால் தானே விசாரிக்க முடியும். முகாந்திரம் இல்லாமல் இருக்கிறதுலாம் நம்மளால் விசாரிக்க முடியுமா? அது கோர்ட்டு தான் பார்க்கணும். முகாந்திரம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு விசாரணை செய்ய முடியும். அது எப்படி ஃபேர் ட்ரையலாக இருக்க முடியும்? முகாந்திரம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் விசாரணை செய்ய முடியும் அப்படிங்கிறது. அதனால் முகாந்திரத்தோடு விசாரணை செய்யணும். அதாவது என்ன பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் குற்றத்தில் எந்த சிபிசிஐடி சார்ஜ் பொறுத்த வரைக்கும் போட்டதை வச்சு நான் சொல்கிறேன். அவன் எந்த ஒரு முக்கிய குற்றத்துலேயும் பங்கு பெறலை. A1 சட்டத்தின் பிடியிலேருந்து தப்பிக்க வைக்கவும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து மற்ற உதவிகள்லாம் செஞ்சு மீடியாவை தொடர்புகளில் சப்போர்ட் பண்ணான் அப்படிங்கிறது தான் கேஸு. அதனால் அடைக்கலம் கொடுத்தவனுக்கு முக்கிய குற்றத்தை நிரூபிக்கணுங்கிற தேவையே கிடையாது. என்ன தேவை இருக்குது? ஆனால் அது உள்நோக்கமாக அதை விசாரிச்சாகணும். அப்போ தானே அவனை காப்பாற்ற முடியும். மேலே அப்பீலில் போய் ஏதாச்சும் சதி செஞ்சு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உள்நோக்கத்தோடு ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க. இது முற்றிலும் ஒரு நியாயமற்றது தான் தவிர எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. இப்போ கான்ஸ்பிரசி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கான்ஸ்பிரசி இருக்குது? A1 தப்பிக்க வச்சதுனாலேயே கான்ஸ்பிரசியில் பங்கு கொண்டவராக கருத முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க லோயர் கோர்ட் எப்படிங்க அதை விசாரிக்க முடியும்? கான்ஸ்பிரசி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே வழக்கில் தான் கொடுத்துருக்காங்க. வேறு வழக்குனா கூட சுட்டி காட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதே வழக்குங்கும் போது அதை சுட்டி காட்டவே தேவையில்லை. இது கோர்ட்டு தான் பார்த்து பண்ணணும். சரி, ஓகே. அப்புறம் இதை நாங்கள் சொன்னோமா, இல்லை இவங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு சாட்சி சொல்ல வர மாட்டாங்கன்னு பரப்புறதெல்லாம் என்ன ஒரு நியாயம்? போய் அக்யூஸ்ட்டை சொல்லிடுவீங்களா? 3 மாதம் நீ உயிருக்கு பயந்துட்டு போய் தலைமறைவாக இருந்தா அப்படின்னு அக்யூஸ்டே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். எதிரியை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. கொலைகாரன் குற்றவாளியை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் இவங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பறிப்புறது என்ன நியாயனே தெரில. பணத்தை வாங்கிட்டு சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறாங்களோ இல்லை பயந்துக்கிட்டு சாட்சி சொல்ல வர மாட்டேங்க, என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒன்று தான். அதனால் உண்மையாக நேர்மையாக இது பண்ணுங்கள். கோர்ட்டு ஒன்றும் அரசியல் மேடை கிடையாது. அரசியல் மேடையோ இல்லை இதை வச்சு அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறதோ எப்படி நியாயமானதாக இருக்க முடியாது? அரசாங்கம் இவ்வளோ இந்த வழக்குக்காக இவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, நல்லது செஞ்சுருக்காங்க. அதனால் அரசாங்கத்தையும் தயவு செஞ்சு குறை சொல்கிறாங்க. நீங்கள் குறை சொல்கிறதுக்காக திருப்பியும் ஒரு உள்நோக்கத்தோட வழக்கை திரும்பியும் மீண்டும் விசாரணை செய்வது, அவனோட பகுதியில் மட்டும் விசாரிக்காமல் எல்லாமே விசாரணை செய்வது கண்டிப்பாக உள்நோக்கம் கொண்டதாக தான் இருக்கும். தயவு செஞ்சு இதை பரிசீலனை செஞ்சு, அதாவது இதை கோர்ட்டோ இல்லை யாராச்சும் அரசாங்கமோ இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன். திட்டம் போட்டே அவனை தப்பிக்க வைக்கணும், தண்டனை வாங்கினவங்களை தப்பிக்க வைக்கணுங்கிறது தான் இந்த விசாரணை, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைனா அவன் பகுதியை மட்டும் விசாரிச்சுட்டு போயிடலாம். இதை குறிப்பிட்டு எல்லாமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம்? உள்நோக்கம் கொண்டதாக தான் இருக்க முடியும். இல்லை இதை வச்சு அடையாளப்படுத்திக்கணும், அரசியல் மேடையாக்கணும் கோர்ட்டை அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை தான் இருக்கணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே 2 அக்யூஸ்ட்டு அடைக்கலம் கொடுத்தவனுங்க, 2 அக்யூஸ்ட்டு அடைக்கலம் கொடுத்ததுனாலேயே கான்ஸ்பிரசி வராது அப்படின்னு அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்து தண்டனை குறைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதே குற்றத்தில் தொடர்புடைய ஒரு நபரை
மீண்டும் வந்து கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இதை அவன் சுட்டி காட்டி பெயிலும் வாங்கிட்டான், அதுக்கும் அப்பீல் பண்ணல. இல்லை அந்த 2 பேர் விடுதலை ஆனாங்கல்ல, அவங்களுக்கும் அப்பீல் பண்ணல. அப்போ அதெல்லாம் உங்கள் ஃபேராக இது பண்ணணும் விசாரிக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் திரும்பவும் மீண்டும் விசாரணை பண்ணுறதுல மட்டும்தான் உங்கள் நோக்கம், அதுலேயே குறியாக இருப்பீங்க. சரி, ஓகே. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் இது சம்மந்தமாக உதவி செய்யுங்க, இல்லை ஆலோசனை வழங்குங்க. இது கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வழங்கின நீதியை வந்து சீர்குலைச்சதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. மீண்டும் விசாரிக்கிறது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சம்மந்தப்பட்ட வழக்கை மட்டும் விசாரிக்க மாட்டாங்க, அக்யூஸ் சம்மந்தப்பட்ட வழக்கை மட்டும். அந்த இஷ்யூ எதை இதில் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த இஷ்யூ எல்லாத்தையும் தான் விசாரிப்பாங்க. அதனால் இந்த வழக்கு மட்டும்தான் இது பாதிக்கும், அந்த வழக்கெல்லாம் பாதிக்காதுன்னு சொல்லி இங்கே யாரும் ஏமாற்ற முடியாது. இது என்ன அந்த காலமா? அதனால் கொஞ்சமாச்சும் நியாயமாக நடந்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.